السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. رياض الصالحين பாடம் 239. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 239ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு தஹதீரி மின் ஈதா இஸ்ஸாலிஹீன வல்லாஃபதி வல் மசாகீன். அப்போ இங்க லஅஃபத்தியோ இல்ல துஅஃபத்தியோ வாசிடக்கூடாது. லஅஃபதி வல் மசாகீன் என்பதாக லாதிற்கும் ஐனுக்கும் ஃபாவிற்கும் ஃபத்ஹா வைத்து வாசிக்க வேண்டும். இப்ப பாருங்க, என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீன் 239ஆம் நாள் பாடத்தில் நாம் 3 விஷயங்களை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அதில் முதலாவது விஷயம், இந்த பாடத்திற்கு முந்தைய பாடமான அந்த பாபு அலாமாத்தி ஹுப்பில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய அந்த ஒரு அடியானின் மீது அல்லாஹு தஆலா வைக்கின்ற அந்த பாசம், அந்த விருப்பத்திற்கான பிரியத்திற்கான அடையாளங்கள் குறித்த அந்த பாடத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய இறுதி ஹதீஸாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹதீஸை பற்றி நம்ம முதலாவது விஷயமாக நம்ம பேச இருக்கிறோம். இது முதலாவது விஷயம். இரண்டாவதாக ஒரு புதிய தலைப்பாக இருக்கக்கூடிய இந்த பாபு தஹதீர் என்று தொடங்கக்கூடிய இந்த பாடம், இந்த பாடத்தை குறித்தான ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம இரண்டாவது விஷயமாக பேச இருக்கிறோம். மூன்றாவதாக அந்த பாடத்திற்கு கீழ் தோதுவாக முஸன்னிஃப் அவர்கள் குர்ஆன் ஷரீஃபில் இருந்து 2 ஆயத்துக்களை கொண்டு வருவார்கள். அந்த 2 ஆயத்துகளுக்கான தர்ஜுமாக்கள், அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் குறித்து நம்ம மூன்றாவது விஷயமாக நம்ம பேச இருக்கிறோம். அப்ப இதுதான் இந்த 3 விஷயம். இதுல முதலாவது விஷயத்தை, அந்த 1வது ஹதீஸ், அந்த ஹதீஸ அதற்கான கருத்தானது நம்ம ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். அப்போ அந்த ஹதீஸனுடைய தர்ஜிமாவை நம்ம ஹதீஸ் வாசிக்கும் பொழுது பார்ப்போம். இப்ப அதற்கான ஒரு சின்ன சுருக்கம் அது என்னன்னு சொன்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு முறை ஒரு மனிதரை போர் செய்வதற்காக ஒரு போர் படையினிடத்தில் அனுப்பி வைத்தார்கள். அப்போ அந்த நபர் அந்த படையை அடைந்த பின்பு அவர் தொலை வைத்தார். அப்ப தொலை வைக்கக்கூடிய சமயத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற அந்த இஹ்லாஸ் சூராவை அவர் தன்னுடைய தொழுகையில் அவர் ஓதினார். ஓதின உடனே அவங்க போரில் இருந்து அந்த கூட்டமும் அந்த நபரும் திரும்பி வராங்க. வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்துல அந்த தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள், இவர் இன்ன சூறாவை ஓதினார் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா, எதற்காக அவர் அதை ஓதினார் என்பதாக நீங்கள் கேளுங்கள் என்று கேட்ட பொழுது அவர் அதற்கு பதில் சொன்னார், இது ரஹ்மான் என்ற இரக்கமுடையவன் என்ற அந்த அல்லாஹ்விற்கான தன்மைகள் நிறைந்ததாக, தன்மைகளை கொண்டதாக இருக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கு. அதனால்தான் அதை ஓத நான் விருப்பம் கொண்டு நான் அதை ஓதினேன் என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நபரை அல்லாஹு தஆலாவும் விரும்புகிறான் என்று அவரிடத்தில் போய் சொல்லுங்கள்.
என்று தன்னுடைய சகாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி தான் இந்த ஒரு ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுது. முதலாவது விஷயம் நம்ம பார்த்தாச்சு. இரண்டாவதாக இந்த புதிய தலைப்பை குறித்தான ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பேச இருக்கோம். இப்ப இந்த தலைப்பினுடைய பெயர் என்ன? பாபு தஹதீரி மின் ஈதா இஸ் சாலிஹீன வல்லஅஃபதி வல் மசாகீன். சாலிஹீன்கள் நல்லோர்களை நோவினை செய்வதிலிருந்தும் எச்சரிப்பது குறித்த பாடம். வல்லஅஃபதி இன்னும் பலவீனமானவர்களை நோவினை செய்வதிலிருந்தும் எச்சரிக்கை குறித்தான பாடம். வல் மசாகீன் இன்னும் மிஸ்கீன்கள் ஏழைகளை இடையூறு தருதல், நோவினை செய்தல் இருந்து எச்சரிக்கை செய்தல் என்ற பாடமாகவும் இது அமைகின்றது. அப்போ 3 நபர்களை பற்றி இந்த பாடத்தில் நம்ம சொல்ல இருக்கிறோம். முதலாவது யாரு? சாலிஹீன்கள். அல்லாஹுடைய அந்த அருளை பெற்று அல்லாஹ்வின் பால் அவர்கள் நல்லவர்களாக தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டவர்கள் சாலிஹீன்கள். அந்த சாலிஹீன்களை நோவினை செய்வதை விட்டும் எச்சரிக்கை செய்தல். அப்போ அந்த சாலிஹீன்களுக்கும் நீங்கள் நோவினை கொடுக்காதீர்கள், அவர்களுக்கு நீங்கள் இறையூறு தராதீர்கள் என்பதை குறித்து பேசக்கூடிய ஒரு பாடமாக இது அமையும். இரண்டாவதாக பலவீனமானவர்கள், உடலாலோ இல்ல பணத்தாலோ சொத்தாலோ வீடாலோ குடும்பத்தாலோ பலவீனமானவர், எல்லாரும் பலவீனமானவர்கள் தான். அப்போ அத்தகைய அந்த பலவீனமானவர்களையும் நோவினை செய்தல், அவர்களுக்கும் இடையூறு தருதலிலிருந்தும் எச்சரிக்கை செய்தல் என்பதை குறித்த ஒரு பாடம். மூன்றாவது நபராக மசாக்கீன், ஏழைகள், ஏழை எளிய மக்கள், பணமில்லாத, அவர்களுக்கென்று ஒரு சொத்து இருக்காது, நல்ல உடை இருக்காது, உணவு இருக்காது, அப்படிப்பட்ட அந்த ஏழை, கஷ்டப்படக்கூடிய, தன்னுடைய பொருளாதாரத்தால் கஷ்டப்படக்கூடிய ஏழை, அந்த ஏழைகளையும் நோய்வினை செய்யக்கூடாது, அவர்களையும் துன்புறுத்தக்கூடாது என்பதை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடமாகவும் இது அமைகின்றது. அப்ப சாலிஹீன்கள், அதாவது பலவீனமானவர்கள், மூன்றாவது மசாக்கீன் மிஸ்கீன்கள், இந்த மூவர்களும் அல்லாஹ்விற்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். ஏதோ ஒரு ரீதியில அல்லாஹ்விற்கு பிடித்தமான, அல்லாஹ்விடத்தில் கண்ணியம் நிறைந்த மக்களாக இவர்கள் இருக்கிறாங்க. அதனால இவர்களை நீங்கள் ஏளனமாக எண்ணாதீர்கள், இவர்களுக்கு நீங்கள் கஷ்டம் கொடுக்காதீங்க, இவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்பதை குறித்து பேசக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. இப்போ இந்த பாடத்தின் கீழ் வரக்கூடிய ஹதீசுகள் எல்லாம் இந்த கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய ஹதீசுகளாக தான் இது அமையும். சரிங்களா? அப்போ இது இந்த பாடத்தினுடைய ஒரு சின்ன அறிமுகமாக இருக்கு. இப்போ மூன்றாவதாக முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த 2 ஆயத்துக்கள், அந்த ஆயத்துக்கான தர்ஜிமாக்களையும் விளக்கங்களையும் இந்த ஆயத்து வாசிக்கும் பொழுது நம்ம அதற்கான முழுமையான விளக்கத்தையும் தர்ஜிமாவையும் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த 3 விஷயம்தான் இன்றைய பாடத்தில் நம்ம பேசப்படக்கூடிய விஷயமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 388வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் இது 388வது ஹதீஸாக இது அமைகின்றது. இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றதென்றால், வான் ஆயிஷத ரதியல்லாஹு அன்ஹா, உம்முல் முஃமினீனான ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அவங்க சொன்னாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், பஅஸ ரஜுலன், ஒரு மனிதரை அனுப்பினார்கள், அலா சரியத்தின், திருப்படையுடன் ஒரு மனிதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனுப்பினார்கள். அதாவது அந்த படைக்கு தலைவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனுப்பினார்கள் என்று சொல்றாங்க. ஃபகான, அப்பொழுது அந்த நபராக இருந்தால், யக்ரஉ, ஓதக்கூடியவராக ஆகியிருந்தால், லிஅஸ்ஹாபிஹி, தன்னுடைய தோழர்களுக்கு ஓதக்கூடியவர்களாக ஆகியிருந்தால், ஃபீ ஸலாத்திஹிம், அவர்களுடைய தொழுகையிலே. அப்போ அந்த போகக்கூடிய அந்த சமயத்துல, அந்த சமயத்துல அவரோடு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல தொழுகிறாங்க. மொத்தமா தொழக்கூடிய சமயத்துல இந்த நபர் தான் அந்த தோழர்களுக்கு இமாமத் செய்கிறார்கள்.
அப்ப இமாம செய்யக்கூடிய அந்த நிலையில அப்போ அவர்களுடைய அந்த தொழுகையிலேயே தன்னுடைய தோழர்களுக்கு ஓதக்கூடியவர்களாக இருந்தாங்க. வயஹ்திமு பிகுல் ஹுவல்லாஹு அஹத். ஒவ்வொரு ரக்காத்திலும் முடிக்கும் பொழுது இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற இந்த சூறாவை கொண்டே முடித்தார்கள். அப்போ ஃபலம்மா ரஜஉ, அப்பொழுது அந்த கூட்டத்தார்கள் எல்லாம் அந்த போரிலிருந்து திரும்பிய பொழுது, அப்போ அந்த போர் செய்து அந்த போரிலிருந்து மீண்டு ஊருக்கு வராங்க. வந்த பொழுது ஸக்கரு தாலிக, இதை அவர்கள் கூறினார்கள் லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த செய்தியை அந்த சஹாபாக்கள் எல்லாம் கூறினார்கள், அந்த சஹாபுகள் கூறினார்கள். அந்த தோழர்கள் எல்லாம், யா ரசூலல்லாஹ், நீங்க அனுப்பி வைத்த இந்த நபர் வந்து இமாமத்து வைத்தாரு. இமாமத்து செஞ்சு அந்த இமாமத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று துவங்கக்கூடிய அந்த இஹ்லாஸ் என்ற சூறாவை அவர்கள் ஓதி முடித்தார் என்ற இந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்ன பொழுது, ஃபகால, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சலூஹு, அவரிடத்தில் கேளுங்கள், லி ஐயி ஷையின், எந்த ஒரு விஷயத்தின் காரணமாக, யஸ்னஉ தாலிக, எதை அவர் செய்தார், இதை அவர் செய்கிறார் என்று அவரிடத்துல நீங்க கேளுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ எதற்காக வேண்டி இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை அவர் அந்த சமயம் அந்த இமாமத்தில் அவர் ஓதினார் என்ற அந்த விஷயத்தை அவரிடத்தில் நீங்க கேளுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாக்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது ஃபஸ்அலுஹு, அப்பொழுது அந்த அஸ்ஹாபுகள் எல்லாம் அந்த ஓதிய அந்த நபரிடத்தில் கேட்டார்கள். ஃபகால, அப்பொழுது அந்த நபர் சொன்னார், லிஅன்னஹா சிஃபத்துர் ரஹ்மானி, ஏனென்றால் நிச்சயமாக அதுவாகிறது ரஹ்மானான, அதாவது இரக்க குணமுடைய அந்த அல்லாஹ்வுடைய தன்மை என்பது அந்த சூறாவில் இருப்பதன் காரணமாக தான் நான் அதை ஓதினேன். ஃபஅன, அப்பொழுது நானாகிறவன், உஹிப்பு, நான் விருப்பம் கொள்கிறேன், விருப்பம் கொண்டேன், அந்நக்ரஅ பிஹா, அதை ஓதுவதற்கு அதனால்தான் நான் விருப்பம் கொண்டேன் என்று அவர் சொன்னார். அப்போ அந்த ரஹ்மானான அந்த அல்லாஹ்வினுடைய தன்மைகள் என்பது, அந்த தன்மை என்பது, அல்லாஹுவை பற்றிய அந்த விஷயம் என்பது அந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவில் நல்லபடியாக இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால்தான் அந்த சமயம் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை நான் ஓத நான் விருப்பம் கொண்டேன் என்று அந்த நபர் சொன்னார். அப்போ ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்பீருஹு, அஹ்பீருஹு, அவரிடத்தில் நீங்கள் எடுத்துரையுங்கள், அன்னல்லாஹ தஆலா, நிச்சயமாக உயர்ந்த அந்த அல்லாஹு தஆலா ஆகிறவன், யுஹிப்புஹு, அவரை விரும்புகிறான் என்ற செய்தியை அந்த நபரிடத்தில் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அஸ்ஹாபல் இடத்துல இப்படி வந்து அவங்க பதில் சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபால பார்த்து சொன்னாங்க, அப்படியா, அந்த காரணத்தினால்தான் அவர் அந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை ஓதினாரா? அப்போ அல்லாஹுவும் அவரை விருப்பம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்ற செய்தியை அவரிடத்தில் நீங்கள் எடுத்து கூறிவிடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள். என்ற செய்தியை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி, முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஹதீஸ்ல அந்த சஹாபி இமாமத்து செய்யும் பொழுது குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை ஓதினார். எதனால அதை ஓதுனீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அல்லாஹ்வுடைய தன்மை இந்த சூறாவில நிறைந்ததாக இருக்கு, நிரம்பியதாக இருக்கு. அப்ப அதன் காரணமாக தான் இந்த சூறாவை நான் ஓதினேன், அதனால்தான் அந்த சூறாவை நான் ஓதுவதற்கு விருப்பம் கொண்டேன் என்று அவர் சொன்னார். அப்போ அதன் காரணமாக தான் நான் அந்த சூறாவை ஓதுவதற்கு விருப்பம் கொண்டேன் என்று அவர் சொன்னாரா இல்லையா அந்த சஹாபி? அப்போ அவங்க சொன்னதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பதில் என்ன? அப்போ அல்லாஹு தஆலா அவரை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபருக்கு ஒரு பஷாரத், ஒரு சுப செய்தி சொன்னாங்க. இப்போ அல்லாஹ் எதனால
அவரை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தன்மை நிறைந்த அந்த சூறாவை அவர் அதன் காரணமாக அவர் ஓதுனாரா இல்லையா? அப்போ அத்தகைய ஒரு ஓதுதல், அந்த ஒரு விஷயத்தை அவர் செய்ததன் காரணமாக அல்லாஹ்வுடைய பிரியத்திற்கு அவர் தகுந்தவாறு அவர் ஆகிவிட்டார். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த விருப்பத்திற்கு தகுதியானவராக அவர் ஆகிட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய அந்த விருப்பத்திற்கான ஒரு அடையாளங்களும் இது இவரை சேர்ந்ததாக இருக்கின்றது. அந்த அடையாளங்கள் ஒன்றாக இது அல்லாஹ்வுடைய தன்மை நிறைந்த அந்த சூறாவை ஓதுவது என்ற ஒரு செயலும் ஆகக்கூடியதாக இருந்தது. அப்போ அதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதுதான் 388வது ஹதீஸ். அப்போ இந்த ஒரு ஹதீஸானது எந்த பாடம்? இந்த பாடத்தை சார்ந்ததாக இருக்கின்றது. இந்த ரியாது சாலிஹினுடைய இந்த 47வது பாடத்தை சார்ந்த ஹதீஸினுடைய இந்த கடைசி ஹதீஸாக இது இருக்கு. அடுத்தபடியாக இந்த ரியாது சாலிஹினுடைய இந்த 48வது பாடமான இந்த பாடத்தை குறித்த செய்திகளை பற்றி இப்ப நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன? பாபு தஹதீரி மின் ஈதா இஸ்ஸாலிஹீன வல் வல் மசாகீன் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு பாடமாக இருக்கு. சாலிஹீன்கள் நல்லோர்களை நோவினை செய்வதிலிருந்தும் எச்சரிப்பது, இன்னும் பலவீனமானவர்களை நோவினை செய்வது, இன்னும் ஏழைகளுக்கு நோவினை செய்வதிலிருந்தும் எச்சரிப்பது குறித்த பாடம் என்பதாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. அப்போ இதற்கான அர்த்தம், அதற்கான விளக்கம், அதில் சொல்லப்படக்கூடிய செய்திகள் ஒரு சின்ன அறிமுகத்தெல்லாம் நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம். இப்போ அதுல முஸன்னிஃப் பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக 2 ஆயத்துக்களை கொண்டு வருவார்கள் என்பதாக நம்ம சொன்னோம். அப்போ அந்த 2 ஆயத்துக்களை பற்றி இப்ப நம்ம பார்ப்போம். வாங்க. قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا فقد احتملوا بهتانا واثما مبينا. صدق الله العظيم. அப்போ இதனுடைய தர்ஜுமா என்ன? வல்லதீன யுதூனல் முஃமினீன வல் முஃமினாத்தி, முஃமினான ஆண்கள், ஈமான் கொண்ட ஆண்கள், ஈமான் கொண்ட பெண்களை நோவினை செய்யக்கூடிய அத்தகையவர்கள் பிகைரி மக்தஸபு, அவர்கள் செய்த ஒன்று அல்லாததற்கு, அதாவது அவர்கள் எதுவுமே செய்யாமல் இருந்தும் அவர்களை நோவினை செய்வது. அப்போ அப்படி முஃமினான பெண், முஃமினான ஆண்கள் அத்தகையவர்களை எந்த ஒரு ஆதாயம் இல்லாம அவர்களுடைய சொந்த தேவைக்காக வேண்டி, இன்னும் சொல்ல போனா அப்போ அவர்களுடைய அந்த அதிகாரத்தை காட்டுவதற்காக வேண்டி, அதற்காக மாத்திரம் அவர்களை ஈதா செய்யறாங்க, நோவினை செய்யறாங்க. அப்போ அவர்கள் குற்றம் புரியாது இருக்கிறதுக்காக, அப்போ அவங்க குற்றம் செஞ்சா இவங்கெல்லாம் கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்வாங்கள் இல்லையா? அதாவது அவர்கள் எதுவுமே செய்யாமல் இருந்தும் அவர்களை நோவினை செய்வது, அத்தகைய ஒரு தேவையின் காரணமாக மாத்திரமே அந்த முஃமின்களையும், முஃமினான அந்த ஆண்களை பெண்களை ஈதா செய்யக்கூடியவர்கள். அவர்கள் எத்தகையவர் என்று சொன்னால் ஃபகத் ஹத்தமலு, இங்க ஃபகதீன் போட்டிருக்கிறாங்க, இது கொஞ்சம் அழிஞ்சிருக்குது, இது சரியா வரணும் ஃபகதி, சரிங்களா? அப்போ ஃபகத் ஹத்தமலு, திட்டமாக அவர்கள் சுமந்து கொண்டார்கள், புஹ்தானம் வ இஸ்மம் முபீனா, புஹ்தானன் அவதூறையும், மாபெரும் அவதூறையும், வ இஸ்மம் முபீனா இன்னும் தெளிவான பாவத்தையும் அவர்கள் சுமந்து கொண்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ முஃமினான ஆண்களை பெண்களை எந்த ஒரு ஆதாயம் இல்லாம, எந்த ஒரு நீதியும் இல்லாம தன்னுடைய சுயநலத்திற்காக வேண்டி நோவினை செய்பவர்கள், அவர்கள் எத்தகைய வந்து சொன்னா ஒரு மாபெரும் அவதூறை அவர்கள் சுமந்து கொண்டவர்களாக இருப்பார்கள். அப்போ மிகப்பெரிய ஒரு பாவத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆகிடுவாங்க. அப்போ அந்த அவதூறு என்பது அவர்கள் மீது சுமத்தாட்டப்பற்றும். அப்ப அதன் காரணமாக அவர்கள் தண்டிக்கப்படக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னும் இஸ்மம் முபீனா, இன்னும் தெளிவான பாவத்தையும் அவர்கள் சுமந்தவர்களாக ஆகிட்டாங்க.
அப்போ அந்த பாவத்திற்கு தகுந்தவர்களும் அவர்கள் ஆகிட்டாங்க. பாவத்தை விளைவிக்கக்கூடிய சுமந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் அவர்கள் ஆகிவிட்டார்கள். அப்ப அந்த பாவத்தின் காரணமாகவும் அவர்களுக்கு தண்டனை என்பது உண்டு. அந்த அவதூறின் காரணமாகவும் அவர்களுக்கு தண்டனை என்பது உண்டு. எதனால? அந்த முக்மீனான அந்த ஆண்களை பெண்களையும் நோவினை செய்தார்கள் இல்லையா? அதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாக, அதை அவர்கள் சுமந்தவர்களாகவே இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டக்கூடிய ஒரு ஆயத்தாக இது அமைகின்றது. பாருங்க, அல் அஹ்ஸாப் சூரத்துல் அஹ்ஸாப்ல 58வது ஆயத்தாக சூரத்துல் அஹ்ஸாபில் இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்ற செய்தியை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த ஆயத்தினை முஸன்னிஃப் பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு கொண்டு வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல அந்த முக்மீனான ஆண்கள் பெண்களை நோவினை செய்பவர்கள். அப்ப முக்மீனான ஆண்கள் பெண்கள்னா யாரு? அப்ப முக்மீன்கள் எல்லோருமே சாலிஹீன்கள் தானே. அல்லாஹ்வை ஈமான் கொண்டு இஸ்லாம் முறைப்படி அல்லாஹ் சொன்ன விஷயத்தை செய்து அல்லாஹ் செய்யக்கூடாது என்ற விஷயத்தை செய்யாமல் இருப்பவர்கள் எல்லாருமே முக்மீனின். அப்போ அந்த முக்மீன்கள் எல்லோருமே சாலிஹீன்கள் தான், நல்லோர்கள் தான். அப்போ இவர்கள் எல்லாம் நல்லோர்கள் லிஸ்ட்ல சேரக்கூடியவங்க. அப்ப இந்த நல்லோர்களை நோவினை செய்பவர்கள், நல்லோர்களுக்கு இடையூறு தருபவர்களுக்கான தண்டனை என்ன என்பதை அல்லாஹ் சொன்னானா இல்லையா? மிகப்பெரிய ஒரு பாவத்திற்கும் அவர்கள் சொந்தக்காரர்கள் ஆயிடுவாங்க, மிகப்பெரிய ஒரு அவதூறுக்கும் அவர்கள் சொந்தக்காரர்களாக ஆகிவிடுவார்கள். அப்போ இந்த நல்லோர்களை கஷ்டப்படுத்தியதன் காரணமாக தான் இத்தகைய ஒரு தண்டனை அவர்களுக்கு இருக்கின்றது என்ற ஒரு செய்தி அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஹதீஸ்ல இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொன்னான். அதனால்தான் இந்த ஆயத்தினை முஸன்னிஃப் பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு கொண்டு வந்தார்கள். அப்போ இது முதலாவது ஆயத்து. இப்ப அடுத்தபடியாக முஸன்னிஃப் பண்ணவர்கள் குர்ஆன் ஷெரீஃப்ல இருந்து கொண்டு வரக்கூடிய இரண்டாவது ஆயத்தை நமக்கு சொல்றாங்க பாருங்க. வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர் வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆயத். ஃபஅம்மல் யதீம, எனவே அனாதையை, ஃபலா தக்ஹர், கடிந்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். இப்போ அனாதை மக்கள், தன்னுடைய ஆதரவுக்கு யாரும் இல்லாதவர்கள், அம்மா அப்பா இருக்காது, அண்ணன் தங்கச்சி இருக்காது, சொந்தக்காரர்கள் இருக்க மாட்டாங்க, மனைவி கிடையாது, புள்ள கிடையாது, இப்படி யாருமே அவருக்கு கிடையாது. அப்போ தன்னை ஆதரிக்கக்கூடிய, தனக்காக வேண்டி துணையாக நிற்கக்கூடிய எந்த ஒரு சொந்தம் பந்தம் எதுவுமே இல்லாத அனாதை மக்கள் இருப்பார்கள் இல்லையா, ஆதரவற்றவர்கள். அப்படி அந்த ஆதரவற்றவர்களை ஃபலா தக்ஹர், நீங்க வெறுக்காதீங்க. சரி, இவரெல்லாம் யாருப்பா, இவர் அனாத பெயர், இவருக்கு யாரும் கிடையாது இந்த உலகத்துல துணை, இவர்கிட்ட ஒரு சொத்து மதிப்பு ஒன்றும் கிடையாது, இவர்கிட்ட ஒரு காசு கிடையாது, இவருக்காக சப்போர்ட் பண்ண எவனும் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த நபரை வெறுக்கக்கூடியவர்களாக நீங்க ஆகிறாதீங்க. அவர்கள் மீது நீங்கள் விருப்பம் கொள்ளுங்கள். அப்போ அவர்களை நீங்கள் வெறுக்காதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டினான். அடுத்தபடியாக வஅம்ம ஸாயில, இன்னும் யாசகம் கேட்பவரை, ஃபலா தன்ஹர், நீங்கள் விரட்டாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். இப்ப யாசகம் கேட்கக்கூடியவர்களை நீங்க விரட்டாதீங்க. இப்போ தன்னுடைய ஏழையின் காரணமா, தன்னுடைய ஏழ்மையின் காரணமாக அவர்கள் ஏழையாக இருக்கிறாங்க, ஏழையாக இருக்கிறதுனால நம்மள்ட்ட வந்து யாசகம் கேட்கிறாங்க. அவர்களுடைய பிழைப்பிற்காக வேண்டி, இந்த உலகத்தில் அவர்கள் வாழுவதற்காக வேண்டி, வாழ்வாதாரத்துக்காக வேண்டி பிறரிடத்தில் கையேந்து நிற்கக்கூடிய ஒரு சூழலை அவருக்கு அல்லாஹ் தந்து விட்டான். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு உங்களிடத்தில் அவர்கள் யாசகம் கேட்கக்கூடியவர்களாக வராங்கன்னு சொன்னா அவங்களை நீங்க விரட்டிடாதீங்க. யாசகம் கேட்கிறாரு, என்னப்பா ஒரே வந்து கேட்டுட்டே இருக்க, வேற வீட்டை பாருப்பா, நீ கிளம்புப்பா, ஒரே வராதப்பா, இவ்வளவு தான் போட முடியும்பா, 5 ரூபான்னு 5 ரூபா தான், அதுக்கு மேல நீ ஒண்ணு கேட்காத அப்படியே அவர் ஏளனமாக கருதி அவரை நீங்க விரட்டிடவும் செய்யாதீங்க என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டக்கூடிய ஒரு ஆயத்தாக இது அமையுது. அல்-லுஹா, சூரத்துல் லுஹாவில் இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது. 9, 10, 9வது ஆயத்தாகவும் 10வது ஆயத்தாகவும் இந்த ஆயத்தானது சூரத்துல் லுஹாவில் பதிவு செய்யப்படுகின்றது என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த ஆயத்தினை முஸன்னிஃப் பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு கொண்டு வருவதற்கான காரணம் என்னன்னா, இங்கு 2 தரப்பினர்களும் சேருவார்கள். பலவீனமானவர்கள், ஏழைகள். அப்போ யத்தீம்கள்லாம் யாரு? பலவீனமானவர்கள்.
உடலால பலவீனமார்களா கிடையாது. அவர்கள் சொந்தத்தால, அதாவது அவர்களை பாதுகாக்கக்கூடிய யாரும் கிடையாது. அவர்களுக்காக ஆதரவாக இருக்கக்கூடிய யாரும் கிடையாது. அப்ப இவர்கள் அந்த சொந்தத்தால் உறவால் பலவீனமானவர்களாக தான் இருக்கிறாங்க. துணை என்று யாரும் கிடையாது இல்லையா? அப்போ அத்தகைய அந்த பலவீனமானவர்களான அந்த எத்தீம்கள், அந்த எத்தீம்களை நீங்கள் வெறுக்காதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அப்ப அவர்களுக்கு நோவினை செய்யாதீர்கள், அவர்களை நீங்கள் வெறுக்காதீர்கள் என்ற ஒரு விஷயம் பதிவு செய்து, அடுத்தபடியாக அம்ம சாயில ஃபலா தன்ஹர் என்று அல்லாஹ் சொன்னான். யாசகம் கேட்கக்கூடியவர்கள், அத்தகையவர்களையும் நீங்க விரட்டாதீங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அப்போ இந்த யாசகம் கேட்கக்கூடியவர்களை நீங்கள் மதியுங்கள், மதித்து வாழுங்கள். அவர்களுக்கு நீங்க முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. அதனால் அப்படி மட்டும் செய்யுங்க. இருந்தா கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. அது இல்லாம அவர்களை அவமானப்படுத்தி நீ கிளம்புன்னு சொல்லி வீட்டுல இருந்து விரட்டுறது, இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் நீங்கள் செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். இப்போ இதன் காரணமாக தான் இந்த ஆயத்தினை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு கொண்டு வருவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்தில் இந்த முந்தைய பாடமான அந்த பாடத்தினுடைய இறுதி ஹதீஸான இந்த 388வது ஹதீஸை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பாடத்தினுடைய தலைப்பான இந்த பாடத்தை குறித்தான இந்த தலைப்பை குறித்தான ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்த்தோம். அதன் கீழே முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இந்த 2 ஆயத்துக்களுக்கான தர்ஜுமாக்கள், விளக்கங்கள் என்ற இந்த முழு செய்திகளையும் பற்றி முழுமையாக நம்ம பார்த்து நம்ம நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த இந்த பாடத்திற்கீழ் அமையக்கூடிய ஹதீஸான இந்த ஹதீஸுகளை பற்றி, இந்த 389வது ஹதீஸ் அதை குறித்தான செய்திகளை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.